நியூயார்க்கில் கர்க் மற்றும் டானா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரெக்கிங் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஒரு மலையடி வாரத்துக்கு கீழே வந்து ட்ரெக்கிங் வந்து போகிறாங்க. அப்படி போகும்போது ஒரு ஃப்ரெண்டு கண்ணில் வந்து ஒரு பொம்மை வந்து படுது. அந்த பொம்மை வந்து நல்லா இருந்ததுனால இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மர்மமான விஷயங்கள் அந்த வீட்டில் வந்து நடக்குது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சோஃபாக்கு கீழே யாரோ தண்ணியில் மிதிச்சிட்டு நடந்த கால் தடங்கள் வந்து இருந்திருக்கு. இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கேமராவில் வந்து அந்த பொம்மை வந்து எந்திரிச்சு வந்து நடந்து வந்து போயிருக்கு. ரொம்பவே வந்து பயமாக வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனால் அந்த பொம்மையை வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க்கில் உள்ள மியூசியமில் வந்து வைக்கிறாங்க. மியூசியமில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொம்மை வந்து சும்மா இல்லை. அந்த பொம்மைக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து வாய் ஃபுல்லாக ரத்தத்தோடு வந்து உட்காந்துருக்காரு. அவர் என்ன நடந்ததுன்னு அவராலையும் சொல்ல முடியல, மற்றவங்களாலையும் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிஞ்சிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை வந்து அந்த பொம்மை வந்து பண்ணியிருக்குது. இந்த மாதிரி பொம்மைக்குள்ளே வந்து ஆவிகள்லாம் புகுந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.